How we become a Python developer in 2023? Almost 2024 கிட்ட வந்துட்டோம். வீடியோக்கு ஆக்சுவலாக 2024 டைட்டில் வைக்கலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து 3 monthsல இப்போ கூட பைத்தன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் அதோட பெரிய விஷயமே அதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. அதையே நான் திருப்பி சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. வேணும்னா அதுக்கு ஒரு ரோட் மேப் வந்து ஸ்க்ரீனில் காமிக்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பட் நிறைய பேர் தெரியாத விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் அந்த பைத்தன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியறதில்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எதை லேர்ன் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம எப்படி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நம்ம இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி டாபிக் போகும். அதனால் வந்துட்டு மோட்டிவேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ ரெண்டு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அஃப்கோர்ஸ் மணி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்பஸ். இந்த பர்பஸ் வந்துட்டு உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த பர்பஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃபர் ஆகும். இந்த மணியை பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லாருக்குமே ஒரு மாதிரி சேமாக தான் மோட்டிவேஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இந்த பைத்தான் லேர்ன் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது, எப்படி நான் மணி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். GitHub கொடுத்த டேட்டாவில் 41% வரைக்கும் இந்த பைத்தான் டெவலப்பருடைய டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 பார்த்தீங்கன்னா 22.5% இதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2029 ஆல்மோஸ்ட் $660 பில்லியன் மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் கிளாஸ்டரோட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 831 ஜாப்ஸ் வந்து பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கதை மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் லிங்க்டினோட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15,000 ஜாப்ஸ் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. எஸ், பைத்தான் டெவலப்பருக்கு நிறையவே டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதுக்கு நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயத்தை பண்ணுறோம், என்னென்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ நியூ டு திஸ் சேனல், திஸ் இஸ் abin, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ வெல்கம் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம 4 விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 4 விஷயம் வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸில் அதோட ரெக்குயர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷருக்கான ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ இது என்ன 4 விஷயம், இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். அஃப்கோர்ஸ் பைத்தானோட பேசிக்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1 or 2 monthsலேயே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 2 monthsலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அதுக்கு பதிலாக நான் டேரெக்டாக வந்துட்டு ஸ்க்ரீனில் காமிக்கினா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ஃபிசிக்ஸ் வாலாவில் வந்துட்டு ஜாவா டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் அவங்க மெயினாக என்ன விஷயங்கள் டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஜாவா அண்ட் தென் ஃப்ரேம்வொர்க் வந்து ஸ்ப்ரிங் பூட் டீச் பண்ணுறாங்க. அண்ட் வெப் அப்ளிகேஷன் யூசிங் ஸ்ப்ரிங் பூட், ஒர்க்கிங் வித் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன், மைக்ரோ சர்வீசஸ், டிஎஸ்ஏ, டிசைன் பேட்டர்ன், சிஸ்டம் டிசைன், இந்த விஷயத்தில் அவங்க கவர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸில். அண்ட் இதில் வந்து இவங்க ப்ராஜெக்ட் பேஸ்ட் டீச்சிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்னமாதிரி ப்ராஜெக்ட்ஸில் அவங்க வந்துட்டு டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஏபிஐ, ஸ்ப்ரிங் கிளவுட், சர்வலர் ஜேஎஸ்பி, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜாப் அஷூரன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ரோக்ராமோட ஃபீஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 17,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடிஷனலாக வந்து நான் ஸ்க்ரீனில் தெரியுற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். விச் இஸ் லைக் நீங்கள் 15,000 இந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்க முடியும். இந்த கோர்ஸ்லேயே வந்துட்டு இவங்க ஃபிசிக்ஸ் வாலோடைய லேப் ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் கோட்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ்லேயே அவங்க வந்து மென்டர்ஷிப் அண்ட் தென் வந்துட்டு மோக் இன்டர்வியூஸ் இது எல்லாத்தையுமே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸோடைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா 6th வரைக்கும் இருக்கும். காந்தி ஜெயந்தி ஆஃபர் சொல்லிட்டு இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2 to 6th வரைக்கும் இந்த கோர்ஸோடைய ஆஃபர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் இதுலேயே வந்து இவங்க டவுட் செஷன்ஸும் கொடுக்குறாங்க. லைக் வந்துட்டு 12 hours per day டவுட் செஷன், 1-to-1 டவுட் செஷன் இருக்குது. நீங்கள் அதை வந்து புக் பண்ணிட்டு உங்கள் டவுட் வந்து நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட அடிஷனலாக சில கோர்ஸும் இருக்குது. ஜாவா இல்லாமல் உங்கள்கிட்ட டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸும் இருக்குது அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸும் இருக்குது. இல்லை நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிடைக்கும். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கோர்ஸோடைய லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா 7th of October வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பேசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ஏபிஐ எடுத்து அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். லைக் இப்போ வந்துட்டு ஒரு மெயில் ஆட்டோமேஷன் பண்ணுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு வெப் ஸ்கிராப்பிங் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஏபிஐ வந்துட்டு ஈஸியாக இருக்குமோ அதை எடுத்துட்டு அதுக்கு எதுவுமே கோடு வந்து ஆல்ரெடி கிட்டப்பில் இருக்கும். இல்லைனா வந்துட்டு அதை பேஸ் பண்ணி வீடியோஸும் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அதை எடுத்து அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு பாருங்கள், திருப்பி அதையே பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணி சில சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடை அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்தமாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அதை பண்ணும்போது எரர்ஸ் நிறையா வரும். அந்த எரர் எதனால் வருது அப்படிங்க ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸான ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இனிஷியலாக வந்து பைத்தனை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள்.
அது ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் இருந்தால் கூட ஓகே தான். மோஸ்ட்லி வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு பாருங்கள். மெயில் அனுப்புறது ஆட்டோமேட் பண்ணுங்கள். இல்லை வந்துட்டு எக்ஸலில் டேட்டாவை புல் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை கொண்டு வந்து பாண்டாஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணலாம். அதுமாதிரி பண்ணுறதுக்கு கூட பாருங்கள். அதேமாதிரி பேசிக்கான ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அதிலே நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் வெப் ஸ்க்ராப்பிங் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு பாட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்க்கே நிறைய டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் பார்த்தேன், ஜாப் ரெக்குயர்மெண்ட்டில். அது வந்து மெயினாக வந்து உங்கள் வெப் ஸ்க்ராப்பிங்கில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்காங்க. ஈவன் கூகுள் இன்டர்வியூவில் கூட வெப் ஸ்க்ராப்பிங் பற்றி அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் பாருங்கள். இந்த பேசிக்ஸ் நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணலாம்னா 3 இடத்துல லேர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டுட்டோரியல்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் லேர்ன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூடியூப் சேனலில் லேர்ன் பண்ணலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா உடிமியில் ஒரு 500-600 ருபீஸ்க்கு கோர்ஸ் எடுத்து அதிலே நீங்கள் பேசிக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணாலுமே உடிமி கோர்ஸ் இருக்கிறது தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதுலேயே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் ஒன்றா அங்கேருந்து எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு வீடியோலேருந்து யூடியூப் வீடியோலேருந்து கம்ப்ளீட் பண்ணுறத விட அதிகமான நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் அங்கேருந்து. ஏன்னா நீங்கள் அங்கே ஆல்ரெடி ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்துட்டு உடிமி கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு அந்த மேலே ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூபில் வந்து டுட்டோரியல்ஸ் பாயிண்டில் ஃப்ரீயாகவே லேர்ன் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் எதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா டிஎஸ்சியை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்துட்டு கூகுள் இன்டர்வியூ இல்லை வந்துட்டு ஒரு மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த டிஎஸ்சியே ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பேஸ் பண்ணி சில ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் ஸ்கோர், இன்டர்வியூ ஸ்கோர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டிஎஸ்சியை லேர்ன் பண்ணி அதில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண பார்க்கணும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்காகவே சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இந்த டிஎஸ்சி நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணலாம், இந்த டிஎஸ்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து உடிமிலையும் கோர்ஸ் இருக்குது. அண்ட் தென் சேம் டுட்டோரியல் பாயிண்ட்ஸ்லேயும் வந்து இதுக்கான கோர்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து யூடியூப்லேயும் நிறையவே கோர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எது வேணாலுமே எடுத்து லேர்ன் பண்ணலாம். யூடியூப்பில் வந்து தமிழ் வீடியோஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் டிஎஸ்சிக்கு. நான் அந்த மாதிரி சில வீடியோஸ் பார்த்தேன். ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூவில் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்குன்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான 5 வெப்சைட்ஸ் என்னன்னு சொல்கிறேன். கோட் அகாடமி, லீட் கோட், கோட் வார்ஸ், ஹேக்கர் ரேங்க், கீக் டெஸ்டிங் அண்ட் தென் அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா இடாபிட். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்ஸ் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. நெக்ஸ்ட் நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து டிஎஸ்சியை லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வந்து காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கான்செப்ட் இருக்குது. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் பேரலாகவே என்ன பண்ணணும்னா டிபிஎம்எஸ் வந்து லேர்ன் பண்ணணும், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நிறைய இன்டர்வியூஸில் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும், பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, நிறைய இன்டர்வியூட ஒரு ரெக்குயர்மெண்ட் பேஜில். ஸோ டிபிஎம்எஸ்ஸை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கும் கான்செப்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிற நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நான் முடிஞ்சதுக்காக ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ஒரு சிங்கிள் பேஜ்லேயே எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியும். என்னோடய வெப்சைட் வந்து இப்போ ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அதில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் என்னோடய வெப்சைட் வந்து லைவில் இல்லை. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் வெப்சைட் வந்து லைவில் இல்லை ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் வந்து நான் அந்த ஹோஸ்டிங் பேஜ் வந்து ரினியூ பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பேஸ் பண்ணி ஒரு பிளாகே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ அங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம். லெட்ஸ் கம் டு த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம வந்து பைத்தான் டெவலப்பரோ ஒரு ஃப்ரெஷராக எப்படி ஜாப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் பைத்தானை ஈஸியாக லேர்ன் பண்ணி முடிச்சிடலாம், ப்ராஜெக்ட்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இனிஷியலாக வந்து இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா அதில் கேட்டிருக்க சம்மை வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 days 3 days கொடுத்து கூட காம்படிஷனுமே நடத்தி அதில் கூட ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுங்க, இல்லை வந்து ஒரு சின்ன ஆப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க, இல்லை வந்து சின்ன ஒரு பக்கை வந்து சால்வ் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஒன்ஸ் அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே குவிட் பண்ணிட்டு வராமல் அதை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஈஸியாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அதுலேயே நீங்கள் நல்ல ஒரு ஜாப் எடுக்க முடியும். ஸோ பைத்தான் டெவலப்பரை பொறுத்த வரைக்கும்
இது வந்து ஒரு ரீசென்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில் பைத்தனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பைத்தன் இஸ் அ குட் லாங்குவேஜ். பட் நீங்கள் அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயமா இருக்கிறதுனால இதுக்கு காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமான விஷயத்தை தெரிஞ்சு எப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் கூகுள்லேயே வந்துட்டு பைத்தனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஜோஹோவில் பைத்தன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் கூகுள் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தன் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்ஸ்லாம் நான் சொன்ன வெப்சைட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட்டில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் சொல்லி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த எடுத்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பார்க்காம சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சம்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பார்க்காம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். லைக் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கிட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அப்ளை பண்ணும்போது இந்த போர்ட்ஃபோலியோ ஈஸியாக காமிச்சு நான் இந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். அந்த இடத்துல இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி அதுமாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள் யாராவது பைத்தனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களோட டே டு டே டாஸ்க் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நீங்கள் பேரலாக ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கும்போது நான் இந்த மாதிரி ரியல் டைம் பீப்புள் கூட நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து அவங்க இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நீங்கள் நோட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதே கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சரும் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் பிகம் அ பைத்தன் டெவலப்பர், ப்ராக்டிஸ் அ லாட், லேர்ன் எவ்ரி டே. ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அன்டில் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. திஸ் இஸ் வாட் ஐ குட் சே. ஸோ ஒர்க் ஹார்ட். உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணலாம் abin official 2020. ஸோ இந்த விஷயத்தில் தான் வீடியோவில் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு வந்து அடிஷனல் டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து இருக்கணும் 15,000 கோர்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 2000 ஆஃபரையும் எடுத்துக்கோங்க. ஸோ பை.